பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கதிரை சக்திவேல் செம்ம அடிக்கிறாங்க. கதிர் உண்மையை சொல்ல ட்ரை பண்ணாலுமே குமார் அதை தடுத்து நிறுத்துறாங்க. அப்பா, இவன் போய் சொல்றான்ப்பா, இவன் தான் பெரியப்பாவை கீழே தள்ளி விட்டான், அதை நான் பார்த்தேன்ப்பா பார்த்தேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டெல்லாம் இருக்காங்க. உடனே சக்திவேல் அடிக்க டாக்டர் அங்க நிறுத்துங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இது ஹாஸ்பிட்டலா இல்ல வேற ஏதாவதா, எதுக்காக அவங்கள அப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க, மாடு அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாதா, இப்ப நான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. டாக்டர் சார், இவன் தான் சார் என்னுடைய அண்ணனை அடிச்சு கீழே தள்ளி விட்டு இப்ப இப்படிப்பட்ட நிலையில என் அண்ணா இருக்காருன்னா அதுக்கு முழுக்க காரணமே இவன் தான், இவனை சும்மா விடக்கூடாது, எனக்கு கோபம் வர வர இவனை கொன்னு போடலாம் போல கோபம் வருது, உங்களுக்கு கோபம் வருதுன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அவங்க ஆக்ஷன் எடுக்க போறாங்க. கரெக்ட் சார், இவனை இப்படியே விடக்கூடாது, முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்றாங்க. யார் எவ்வளவு சொன்னாலுமே அதெல்லாம் முடியாது, இவனை பார்க்க பார்க்க என் கையாலே இவனை கொண்டு போட்டுருவணும்னு எனக்கு தோணுது, அதனால போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு சக்திவேல் அங்கிருந்து போறாங்க. உடனே பழனி நேரா கோமதிக்கோ ராஜிக்கோ நடக்கிற விஷயத்த எல்லாமே சொல்றாங்க. இதை கேட்டதோ ராஜி கோமதி பதறி போயிட்டு இருக்காங்க. நேரா பதறி போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரலன்னு சொல்லிட்டு ஆட்டோல வந்துட்டு இருக்காங்க. இப்ப சக்திவேல் கிட்ட அண்ணன் கொஞ்சம் பொறுமையா இரு, கதிர் ஏன்னா அப்படி பண்ண போறான், அண்ணனுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு எல்லாம் கூட கதிர் தானே முன்ன நின்று எல்லாம் பார்த்தான், அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் அவன் ஏன் பண்ணணும் சொல்லுனேன்றாங்க. அது எல்லாம் நடிப்படா, நடிப்புன்னு சொல்லிட்டு கதிர் கிட்ட கோவப்பட உடனே போலீஸ் வந்துடுறாங்க. சார், இவன் தான் சார், இவனை கூட்டிட்டு போயிட்டு விசாரிங்க சார்ன்னு சொல்லிட்டு கதிரை கூட்டிட்டு போறாங்க. கதிர் மாமா கண்ணு முடிக்கட்டும், நானாவே சரண்டர் ஆகுறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுத்துக்கோங்கன்னு எவ்வளவு சொன்னாலும் அதெல்லாம் முடியாது, அவங்கள பாத்துக்க குடும்பம் இருக்கு, நீ வான்னு சொல்லிட்டு கதிரை கூட்டிட்டு போயிடுறாங்க. கதிர் இந்த பக்கம் போனதுமே பாண்டியன், கோமதி, ராஜி, சரவணன் சொல்லிட்டு வராங்க. இவங்க 3 பேரும் வந்ததும் பழனி கிட்ட கேக்குறாங்க. பாண்டியன் என்னாச்சு, எங்கடா இருக்கான் கதிர்னு சொல்லிட்டு, மாமா நான் எவ்வளவு சொன்ன மச்சான், ஆனா என் பேச்ச கேட்காத, கதிரை போலீஸ்காரங்க கூட்டிட்டு போயிட்டாங்க, சின்னானனும் கூடவே போயிருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலன்றாங்க. கண்டிப்பா அவன் தப்பு பண்ணிருக்க மாட்டான், நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்கல மச்சான், எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. உடனே நான் போயிடுறேன், நான் போயிட்டு என்ன எதுன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு பாண்டியன், சரவணன், ராஜி 3 பேருமே போயிடுறாங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போனதும் கதிரை இன்ஸ்பெக்டர் நீ எதுக்காக அவரை மீட் பண்ண, எதுக்காக அவர்கிட்ட பேசின, என்ன விஷயமா பேசின சொல்லுன்னு சொல்லி கேட்க, நான் அவரை மீட் பண்ண, நாங்க 2 பேரும் பழகிட்டு இருக்கிறது உண்மைதான், ஆனா இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் நான் அவரை கீழே தள்ளல, அவரை தான் விழுந்துட்டாருன்னு சொல்லி கதிர் சொல்றாங்க. சரவணா, இல்ல இல்ல, நான் பார்த்தேன், இவன் தான் என்னுடைய பெரியப்பாவை கீழே தள்ளி விட்டுட்டான், என் பெரியப்பாவை இவன் தான் கொலை பண்ண பார்த்தான்னு சொல்லிட்டு இருக்காங்க. கதிரா முறைச்சிட்டே இருக்காங்க. இங்க பாரு, உனக்கு எஃப்ஐஆர் போட போறேன், உன்னை பிடிச்சி ஜெயில தள்ள போறேன், என்ன பண்றியோ பண்ணுன்னு சொல்லிட்டு சக்திவேல் கதிர் மேல பயங்கர கோபத்துல இருக்காங்க. இப்ப பாண்டியன் கதிரை வெளியே எடுக்க போறாங்களா, உண்மை என்னன்றத சக்திவேலுக்கு பாண்டியன் சொல்லி புரிய வைப்பாங்களா, இல்ல கதிரி உண்மையை சொல்ல போறாங்களா? இப்ப கதிரோட நிலைமை ரொம்பவே கேள்விக்குறியா இருக்கு. ஒருவேளை முத்துவேல் கண்முழிச்சு கதிர் மேல எந்த தப்பும் இல்ல, எல்லாத்துக்குமே காரணம் குமார்ன்ற உண்மையை சொன்னா குமாரோட நிலைமை என்ன ஆக போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.